அண்மை செய்தி விக்கிரவாண்டி தொகுதி வாக்கு எண்ணிக்கையின் போது திமுக மற்றும் பாமகவினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஸ்வரவணன் வழங்க கேட்கலாம். வினீஸ்வரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். விக்கிரவாண்டி தொகுதி வாக்கு எண்ணிக்கையின் போது திமுக மற்றும் பாமகவினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. திமுகவிற்கு செலுத்தப்பட்ட தபால் வாக்கு ஒன்றை செல்லாது என அறிவிக்க கோரி பாமகவினர் அதிகாரிகளிடம் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஸ்வரவணன் வழங்க கேட்கலாம். வினீஸ்வரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கக்கூடிய பணி தற்பொழுது துரிதமாக நடைபெற்று வரும் நிலையில் தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்பட்ட நிலையில் தற்பொழுது தபால் வாக்குகளை எண்ணக்கூடிய பணி தாமதமாக நடைபெற்று வருவதாக அங்கு பூத் முகவர்கள் தொடர்ந்து அதிகாரிகளுடன் சலசலப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். தாமதம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதெல்லாம் கருத்தை கேட்டு வரக்கூடிய நிலையில் அந்த தபால் வாக்குகள் பதிவான ஒரு கட்டத்தை காண்பித்து முகவர்கள் யாரும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் என திமுகவினுடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா சமரசம் செய்து வருகிறார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது 798 தபால் வாக்குகள் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிவாகியிருந்தது. குறிப்பாக ஒரு தபால் ஓட்டை பார்க்கும் பொழுது அதில் திமுக டிஎம்கே அருகாமையில் இருக்கக்கூடிய பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அந்த வாக்காளர் டிக் செய்யும் போது 2 கட்டத்திலும் இந்த டிக் விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இந்த ஓட்டு திமுகவுக்கு என்று திமுக பூத் ஏஜென்ட்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் பாமகவினுடைய கட்டத்திலும் அந்த வாக்கு விழுந்ததாகவும் அது அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சமரசம் ஏற்படக்கூடிய முயற்சியில் திமுகவினுடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா ஈடுபட்டிருந்தாலும் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய பிற கட்சிகளைச் சேர்ந்த நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்கள் தொடர்ந்து அதிகளுடன் தொடர்ந்து சலசலப்பு ஈடுபட்டு வருகிறார்கள். அன்னியூர் சிவா அவர்கள் சமரசத்தை செய்யப்படும் போது முகவர்கள் யாரும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், அந்த ஓட்டை திமுகவுக்கு விழுந்த ஓட்டை தனியாக எடுத்து வையுங்கள், நிலுவையில் வைத்துக் கொள்ளுங்கள், கடைசியாக பார்த்துக் கொள்ளலாம், திமுக கணக்கிலும் அந்த ஓட்டை தற்போது சேர்க்க வேண்டாம், கடைசியில் பார்த்துக் கொள்ளலாம் என அன்னியூர் சிவா சமாதானம் மேற்கொண்டிருக்கிறார். இருப்பினும் தபால் ஓட்டுகளை எண்ணும் பணி தொடர்ந்து தாமதமாக நடைபெற்று வரும் நிலையில் அதிகாரிகளுடன் தொடர்ந்து பூத் ஏஜென்ட்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை 8 மணி அளவில் தொடங்கிய இந்த தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய பணி துரிதமாக நடைபெறாத காரணத்தினால் அருகாமையில் இருக்கக்கூடிய மற்றொரு அறையில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 8500க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று திமுகவினுடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா தொடர்ந்து முன்னிலைக்கிறார். ஆனால் முதலில் தொடங்கப்பட்ட தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய பணி தொடர்ந்து தாமதமாக நடைபெற்று வரும் நிலையில் அந்த பிற கட்சிகளை சேர்ந்த திமுகவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், நாம் தமிழர் உட்பட 3 கட்சிகளை சேர்ந்த அதே போல சுயேட்சையுடைய வேட்பாளர்களும் தொடர்ந்து அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வாக்குப்பட்டி பதிவான வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு சுற்று முடிந்த நிலையில் தற்போது வரை 150க்கும் மேற்பட்ட தபால் வாக்குகள் தற்போது வரை எண்ணவில்லை. ஒட்டுமொத்தமாக 798 வாக்குகள் பதிவான நிலையில் 150க்கும் மேற்பட்ட வாக்குகள் தற்போது வரை தாண்டவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இருப்பினும் தபால் வாக்கு ஒன்று வேட்பாளர் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த வாக்கு அட்டையில் திமுகவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இடையில் சேர்த்து ஒரு டிக் விழுந்ததாக கூறப்படுகிறது. அந்த ஓட்டு திமுகவிற்கு பதிவானதா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பதிவானதா என்று தொடர்ந்து அந்த 2 கட்சிகளை சார்ந்த பூத் ஏஜென்ட்கள் தொடர்ந்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இதை சமரசம் செய்யும் முயற்சியில் திமுகவினுடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டார். அந்த ஓட்டை எடுத்து நிலுவையில் வைத்துக் கொள்ளுங்கள், கடைசியாக பார்த்துக் கொள்ளலாம், திமுக கணக்கில் அந்த ஓட்டை தற்போது வரை சேர்க்க வேண்டாம், இறுதியில் வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடன் பார்த்துக் கொள்ளலாம் என அதிகாரியுடன் சமரசத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து தபால் வாக்கு எண்ணக்கூடிய பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது.